ஒரு சமயம் பார்க்வில் என்ற ஒரு சிறிய நகரத்தில் ரஃபஸ் என்ற ஒரு தந்திரமான நாய் வாழ்ந்தார். ரஃபஸ் ஒரு பொன்னிற ரெட்ரீவர், பிரகாசமான புறம், பெரிய பழுப்பு கண்கள் மற்றும் மைல்கள் தூரத்தில் இருந்து பிரச்சனையை நுகரக்கூடிய மூக்குடன் இருந்தார். தனது விளையாட்டு கோமாளித்தனம் மற்றும் சாகசத்தை நேசிப்பதால் அவர் நகரம் முழுவதும் அறியப்பட்டார். ஒரு சூரிய ஒளியுடைய பிற்பகலில் ரஃபஸ் தனது வழக்கமான அடைக்கலங்களுக்குப் பிறகு பரந்த புலம்பரப்பை ஆராய இது சரியான நாள் என்று முடிவு செய்தார். அவரது தோழர்கள் கூறிய ஏதோ ஒரு மந்திரமிகு இடம் சாசேஜ் தொழிற்சாலை என்று கூறப்பட்டது. இந்த தொழிற்சாலையில் முடிவில்லா சாசேஜ்கள் கிடைக்கும் என்று சுன்னர் கூறினார். அதை பற்றி நினைக்கும்போது ரஃபஸின் வாய் நீர் வடிக்கிறது. இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்து ரஃபஸ் தனது பயணத்தை தொடங்கினார். மிஸ்ஸஸ் ஜென்கின்ஸ் புஷ்பக் கடையின் வழியே நடந்து சாளரத்தில் குப்பை பூனைக்கு நட்பாக ஏதாவது அசைவு கொடுத்தார். அவர் பேக்கரியின் வழியே சென்றார். புதிய ரொட்டி நறுமணம் அவரை அவரது திட்டத்திலிருந்து நீர்லி விரிச்சிக்கச் செய்து, ஆனால் ரஃபஸ் திட்டமிட்ட நாய் எதுவும் அவரை கலைக்க முடியவில்லை. பிரதேசத்தை ஆராயும் போது அவரது நெருங்கிய நண்பர் மேக்ஸ் என்ற ஒரு பீகிள் நிழலில் அசைவில்லாமல் கிடந்தார். ஹே மேக்ஸ், ரஃபஸ் உரைத்து, சாகசம் செய்யணுமா? நான் சாசேஜ் தொழிற்சாலையை தேடப் போகிறேன். சாசேஜ் குறித்து கேட்கும்போது மேக்ஸின் காதுகள் உடனடியாக எழுந்தன. சாசேஜ், நீ சொல்றியா? நான் உன்னை உடன் வந்து விடுறேன். அதனுடன் 2 நாய்களும் தங்கள் வால்கள் சுழற்சி செய்கிறார்கள். நாட்களுக்கு தகுந்த நீண்ட நேரமாக நடந்தனர். துறைகள் மற்றும் மேடுகள் கடந்து இறுதியாக பார்க்வில்லின் எல்லைகளில் வந்தனர். அங்கு 2 பெரிய மலைகள் இடையே ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது. அச்சுத்தட்டில் பார்க்வில் சாசேஜ் தொழிற்சாலை என்று எழுதப்பட்டிருந்தது. ரஃபஸ் மற்றும் மேக்ஸ் தங்கள் தண்ணீரை பொருத்த முடியவில்லை. தொழிற்சாலை ஒரு உயரமான வேலியால் சூழப்பட்டிருந்தது. ஆனால் ரஃபஸ், தந்திரமான நாய், வேலியின் அடியில் ஒரு சிறிய துளை கவனித்தார். அவர் மற்றும் மேக்ஸ் சுழற்சி செய்தனர் மற்றும் சாசேஜ் சொர்க்கத்தில் வந்தனர். தொழிற்சாலை மைதானம் சாசேஜ் அடுக்குகளால் நிரம்பியிருந்தது மற்றும் நறுமணம் பிரமாதமாக இருந்தது. ரஃபஸ் மற்றும் மேக்ஸ் தங்கள் அதிர்ஷ்டத்தில் நம்ப முடியவில்லை. அவர்கள் சாசேஜுகளை விரைவாக சாப்பிடத் தொடங்கினர். ஆனால் பின்னர் ரஃபஸ் ஒரு யோசனைக்கு கொண்டு வந்தார். மேக்ஸ், நம்ம சென்று சாசேஜுகளை நம்ம தோழர்களுடன் பகிர்ந்தால் எப்படி இருக்கும்? மேக்ஸ் உற்சாகமாக தலையசைத்தார். 2 நாய்களும் அவர்கள் எடுத்துச் செல்ல முடிந்த அளவுக்கு சாசேஜுகளை சேகரிக்கத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் வாய், முதுகுகள் மற்றும் காலர்களின் கீழ் கூட சாசேஜுகளை வைத்தனர். சாசேஜுகளால் நிரம்பிய அவர்களுக்கு திரும்ப நேரம் உண்டு. அவர்கள் நகரத்தின் வழியே செல்லும்போது அவர்களை பார்க்க மக்கள் நின்று அவர்களை பார்த்தனர். சிலர் சிரித்தனர், மற்றவர்கள் புகைப்படம் எடுக்கத் தொடங்கினர். ரஃபஸ் மற்றும் மேக்ஸ் இதை மனத்தில் வைத்து அவர்கள் ஒரு சூரிய உதயம் காணவில்லை. பார்க்கில் வந்து அவர்களது நண்பர்கள் அவர்களுக்காக காத்திருந்தனர். மற்ற நாய்கள் அவர்களை நம்ப முடியவில்லை. ரஃபஸ் மற்றும் மேக்ஸ் கதாநாயகர்கள். அவர்கள் சாசேஜுகளை மைதானத்தில் வைத்து ஒரு பெரிய விருந்து தொடங்கியது. அனைத்து நாய்களும் வந்து சாசேஜுகளை அனுபவித்தனர், மேலும் போதுமான அளவுக்கு இருந்தது. பார்க் சந்தோஷமாக இருந்தது மற்றும் வால்கள் முழுதும் சுழற்சித்தன. ரஃபஸ் மற்றும் மேக்ஸ் அவர்கள் வெற்றிகரமான பயணத்தின் மகிமையில் மகிழ்ந்தனர். அவர்கள் சாசேஜ் தொழிற்சாலையை கண்டறிந்ததற்காக மட்டுமல்ல, அவர்கள் நண்பர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்தார்கள். அந்த நாளிலிருந்து ரஃபஸ் மற்றும் மேக்ஸ் குவில் சாசேஜ் கதாநாயகர்களாக அறியப்பட்டனர். அவர்கள் தந்திரமானவர்கள் மற்றும் அவர்களின் கதை ஒவ்வொரு நாய் கூட்டத்திலும் கூறப்பட்டது. மற்றும் அவர்கள் சாசேஜ் தொழிற்சாலையின் வேலியின் வழியே சென்றபோது அவர்கள் வெற்றியில் வாள்களை சுழற்சித்தனர். அந்த நாளிலிருந்து பார்க்வில்லில் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சாசேஜ் நேசிக்கும், சாகசம் தேடும் நாய்களுடன் சற்றே பொழுதுபோக்காக இருந்தது.